ஹாய், இங்கிலீஷ் டைப்பிங்கில் லெட்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜூனியருக்குள்ள லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் ஜூனியருக்கு 3 லெட்டர்ஸு. இன்றைக்கி பிஸ்னஸ் லெட்டர் பார்க்கலாம். பிஸ்னஸ் லெட்டர்னால் வந்து இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 டைட்டில் வந்து இருந்ததுன்னா பிஸ்னஸ் லெட்டர், டைட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரொஃபஷ்னல் லெட்டர். ஓகே, தமிழ்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டர்னாலே வந்து டிகிரி முதல்ல செட் பண்ணிக்கணும். எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10 to 70 டிகிரி. இதே வந்து தமிழ்னா 10 to 60 டிகிரி. ஓகே, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10லேருந்து 70க்குள்ளே 60 இருக்கும். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 60. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் எப்படி சென்டர் பண்ணுறங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பிஸ்னஸ் லெட்டர்னால் எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னரில் தான் டைப் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக அந்த நேம் வரைக்குமே வந்து லெஃப்ட் கார்னரில் தான் இருக்கணும். இப்போ ஒரு பேராகிராஃப்னால் 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் லெட்டர் எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னரில் தான் இருக்கணும். ஓகே, இப்போது டைட்டிலை வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டைட்டிலை சென்டர் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கே 10லேருந்து 70 வரைக்கும் இருக்குமா? இதை வந்து இதுக்குள்ளே நம்ம சென்டர் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 இருக்குது. அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 60 minus 17 3 5 1 4 43ன்னு கிடைக்கும். இப்போ சென்ட்ரு பண்ணுறோங்கிறதுனால அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் சென்ட்ரு பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் 2 2s are 4 1 2 5 21.51 இருக்குது. அதை 22ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ண தெரிலனா அதை 44ன்னு மாற்றிக்கோங்க. டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 2s are 4 2s are 4 22ன்னு கிடச்சிருச்சா? இப்போ கரெக்டாக 22 ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டில் வந்து டைப் பண்ணணும். ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். இதில் பாருங்கள், கீழே கோடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அண்டர்லைன்லாம் பண்ணக்கூடாது. தமிழில் மட்டும்தான் வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். இங்கிலீஷுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. சைடில் கேப்ஷனும் கொடுத்துருக்காங்கல்ல, பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து கேபிட்டலில் டைப் பண்ணணும். இப்போ இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் ஹேண்டில் வச்சு 2 டைம் வந்து தள்ளினீங்கன்னா அதான் 2 லைன் ஸ்பேஸ். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே உள்ள ஹெட்டிங்கை வந்து டைப் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களே அதை டைப் பண்ணணும். இப்போ இதுவும் அதே போல் தான். எப்படி அந்த ஃபஸ்ட்டில் உள்ள சென்ட்ரு பண்ணோமோ அதே போல் தான் இதையும் சென்ட்ரு பண்ணணும். அதுக்கு கவுண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அந்த ப்ராக்கெட்டையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ இருக்கும்னா 31 இருக்கும். அதையும் 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 29ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 14.51 இருக்கும். அதை 15 எடுத்துக்கலாம். இப்போது இதை 13 நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து 15 டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது பாருங்கள், 21.5னா 22ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே போல் 14.5னா 15 எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக 15 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். ஃபுல்லாக இந்த ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் எந்த ஸ்பேஸுமே விடக்கூடாது. கண்டினியூவாக அப்படியே டைப் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி தான் அதை டைப் பண்ணணும். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் அதே போல் ஹேண்டில் வச்சு 2 டைம் மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் வந்து ட்ரான்ஸ் சிம்பிள் சைட்லேயே நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு. ட்ரான்ஸ்னால் அப்படியே என்ன பண்ணணும், கீழே உள்ளதை அப்படியே மேலேயும் அந்த ஃபஸ்ட் லைனை வந்து கீழேயும் டைப் பண்ணணும். இப்போ டி டாட்டுன்னு கொடுத்தா அது என்ன? டிஇஎல்இ டெலிஃபோன், டெலகிராம்ஸ் அது. இப்போ அது ஃபுல்லாக செகண்ட் லைன்லேயும் அது ஃபஸ்ட் லைன்லேயும் டைப் பண்ணணும். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது பாருங்கள், இது என்ன பண்ணணும்னா இதில் எது ஹையஸ்ட்டுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா இதை வந்து நம்ம லாஸ்ட் அந்த 70 டிகிரியில் முடிகிற மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணணும். இப்போ இதில் ஹையஸ்ட் எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்சிபின்னு கொடுத்துருக்காங்க. அது செப்டம்பர்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு லைனாக. போஸ்ட் பாக்ஸ் இதை கவுண்ட் பண்ணால் 15 இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இது எல்லாமே சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல 30th செப்டம்பர்னு இருக்குல்ல, இது மட்டும் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்போது இதை 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். இப்போ இதை 2ஆல்லாம் டிவைட் பண்ண தேவையில்லை. இதை 70லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா ரைட் கார்னரில் 70 முடிகிற வரைக்கும் வந்து நம்ம டைப் பண்ணணுமா, அதனால வந்து 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். இதை 2ஆல்லாம் டிவைட் பண்ணாமல் கரெக்டாக மேலே ஸ்கேலில் 50 டிகிரி காட்டும், அந்த இடத்துல வச்சு டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த சைடு உள்ளது எல்லாமே வந்து 50 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். போஸ்ட் பாக்ஸ் அதை டைப் பண்ணிட்டு அப்புறம் ஹேண்டில் மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல டெலகிராம்ஸ் டைப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் அந்த 16th அந்த ஸ்ட்ரீட்டை டைப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த மதுரைக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு
இங்கே அந்த ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் விடணும். அப்புறம் நம்பருக்கு பக்கத்தில் எப்போதுமே ஸ்பேஸ் விடக்கூடாது. அதே லைனில் அந்த டேட்டு இயர்லாம் முடிச்சிடணும். ஓகே, இப்போ அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் கீழே உள்ள அந்த அட்ரஸை வந்து டைப் பண்ணணும். இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நார்மலாக இனிஷியல் முடிச்சுட்டு ஒரு டாட் வச்சா ஒரு ஸ்பேஸ் வரும், அவ்வளோதான். அது மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு லெஃப்ட்டு கார்னரில் தான் எல்லாமே. இப்போ நார்மலாகவே இந்த சிம்பிள் வந்தால் என்ன ஸ்பேஸுன்னு மீனிங். அப்படி கொடுக்கலனாலும் பின்கோடுனா 3 நம்பர் 3 நம்பர்னு பிரித்து தான் அடிக்கணும். இப்போ அதுக்கும் கீழே டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டினா டியர், எஸ்ஸுங்கிறத யூசின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூசினா அப்பர் கேஸு, அப்போ எஸ்ஸுங்கிறத கேபிட்டலில் டைப் பண்ணணும், அவ்வளோதான். அதை டைப் பண்ணிட்டு அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் கார்னர்லேயே வச்சு எல்லாத்தையும் டைப் பண்ணணும். இந்த பேராகிராஃப் எல்லாத்தையுமே ஒரு பேராகிராஃப் முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் இருந்தால் போதும். இப்போ எல்லாருனா என்ன லெட்டர், இந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இது பாருங்கள், இந்த டீலிங்ஸ் இந்த வேர்டு வந்து அப்படியே எங்கே ஆரோ வந்து முடியுதோ அந்த இடத்துல அந்த வேர்டை வந்து டைப் பண்ணணும். ஓகே, ரவுண்ட் பண்ணி எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி 1 2 3 4ன்னு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்க வேர்டை வந்து ஃபஸ்ட்டு, 2ன்னு கொடுத்துருக்கத செகண்ட் டைப் பண்ணணும், 3யை தேர்டாக, ஃபோர்த்தை டைப் பண்ணணும். அதான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிம்பிள் கொடுத்துட்டு இந்த சைடு பை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பைங்கிற வேர்டை எடுத்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேரா முடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து டைப் பண்ணணும். ஒய்ஆர்னா யுவர், என்பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்பினா நியூ பேரா, இந்த 2 கோடு கொடுத்துருந்தாலும் நியூ பேரான்னு தான் மீன். ஓகே, அடுத்த பேராவில் ஸ்டார்ட் பண்ணிடணும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு. இப்போ இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தேங்க்யூ. இந்த இடத்துல வந்து கமா கொடுத்துருந்தா கமா போட்டுக்கோங்க, அங்கே புல் ஸ்டாப் கொடுத்துருந்தா புல் ஸ்டாப் போட்டுக்கோங்க. இப்போ தேங்க்யூ டி மட்டும் தான் வந்து கேபிட்டல், யூக்கு ஒய் வந்து ஸ்மால். இது வந்து ஒய் எஃப்னு இருக்கா, இது வந்து என்னென்னா யுவர்ஸ் ஃபைட்ஃபுல்லி. அதே போல் ஒய் மட்டும் தான் கேபிட்டல், ஃபைட்ஃபுல்லிக்கு எஃப் வந்து ஸ்மாலில் தான் டைப் பண்ணணும். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் ஃபார் இந்த ராமன் கம்பெனின்னு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கும் கீழே இந்த நேமுக்கு மேலே 4 லைன் ஸ்பேஸ், அதாவது வந்து ஹேண்டில் 4 டைம் வந்து மூவ் பண்ணிட்டு இந்த நேமை டைப் பண்ணணும். நேம் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, எஸ் டாட் இனிஷியலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வரும், எஸ் டாட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நேமும் டைப் பண்ணணும். அதுக்கும் கீழே இந்த சில லெட்டர்ஸ்லாம் இதோட முடிஞ்சிடும். சில லெட்டர்ஸில் வந்து இந்த என்க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மேலே வந்து 3 ஸ்பேஸ் விடணும், அதாவது வந்து 3 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். ஓகே, முடிச்சுட்டு இதை வந்து அந்த டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இஎன்சிஎல் டாட் ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதை வந்து டைப் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். அந்த இடத்துல சீனு சைடில் நோட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் முடிக்கணும். ஈஸியாக தான் இருந்துக்கும் இந்த லெட்ரு. தேங்க்யூ.